எங்கள் மாஸ்டர் கரூரில் சிஎம் எப்படி பேசினாருன்னு கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், பிளேடால் சேவிங் பண்ணலாம், மரத்தை வெட்ட முடியாது. கோடாரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் மரத்தை வெட்டலாம், ஆனால் இதை முடிய வெட்ட முடியாது. அது மாதிரி சிஎம்மோட பேச்சு இருக்கு. சிஎம்ங்கிற பதவிக்கு, அதாவது முதலமைச்சருங்கிற பதவிக்கு ஜோசப் விஜய் கொஞ்சம் தகுதி கம்மி தான் அப்படின்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், கலைஞர் ஒரு பொன்மொழி சொன்னாரு, அடிக்கிற காத்துல பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காத்து நின்னவுன்னா பறவை பறந்துகிட்டே இருக்கும், ஆனா பேப்பர் சொத்துன்னு அது சாக்கல்ல விழுகுதோ, நல்ல தண்ணியில் விழுகுதோ, இல்லை உப்பு தண்ணியில் விழுகுதோ, சொத்துன்னு விழுந்துடும், திருப்பி பேப்பர் பறக்காது. அது போல முதல்வர் பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த பதவியை எப்படி பேசணும், அது என்ன குளத்தூர்ல நீங்க அரை மணி நேரம் பேசினால முக ஸ்டாலின் கொத்துப்பட்டா போட்டாங்களே, நீங்கள் தான் தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போடுறட்டா அப்படின்னு பாடுனீங்க. சங்கவிக்கு தெரியும் பாவம், நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்தீங்கன்னா நடிகை சங்கவியும் உங்களுக்கு ஊக்கமா இருந்திருக்காங்க. ஏன்னா திமுக முன்னாள் அமைச்சர் ஓடுறாங்களா, நீங்க கில்லி படத்துல திரிசா விழுத்துட்டு ஓடுவீங்களா, அந்த மாதிரியா ஓடுறாங்க, அந்த மாதிரியா ஓடுறாங்க. பார்த்து பேசுங்க சார். நீங்க முதலமைச்சர் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுங்க. என்னவோ சினிமால லேக்க தலைவன் டைலாக் வசனம் எழுதுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே கரூர்ல.